அதோடு கொஞ்சம் பேசுங்கள். பகுதி 16. மனம் விரும்புவதை செய்யுங்கள். மனம் எதை விரும்புதோ அதை செய்தால்தான் மன நிம்மதி ஏற்படுங்க. நமக்கு வரக்கூடிய பயம், பதட்டம், மன அழுத்தம் இது எல்லாமே மனம் விரும்புவதை நம்மளால் செய்ய. மனம் விரும்புவதை செய்கிறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புற அழுத்தங்கள், கௌரவம், ஆடம்பரம், மனிதர்கள் என்ன பேசுவாங்களோ சொல்லுவாங்களோன்னு ஒரு பயம், பதட்டம், புறச்சூழலை நினைத்து ஒரு கௌரவ தோற்றம் இது எல்லாமே மனிதனை மனம் விரும்புவதை செய்வதை தடுக்குதுங்க. இந்த மனம் விரும்புவதை ஒரு விஷயம் செய்ய முடியாமல் போகிறது அந்த டைமில் டெம்பரரியாக ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு லாங் டேர்முக்கு மன அழுத்தத்தை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் நமக்கு என்னென்ன எப்பப்போ மனம் விரும்புதோ அதை செய்தல். அப்படி மனம் விரும்புவதை செய்யும் போது தான் மன அழுத்தம் இல்லாமல் வாழ முடியும். நம்ம போலியான வாழ்க்கை வாழும்போது, மனம் விரும்பாத விஷயங்களை நம்ம செய்யும்போது நமக்கு அந்த மன உறுத்தல் இருந்து கொண்டே. அப்படி மன உறுத்தல் இருந்து கொண்டே இருக்கும்போது அது என்ன ஆகும்னா, காலத்துக்கும் உங்களை ஏதோ ஒரு அழுத்தத்தில் வாழ வைத்து அதுவே மனநோயாகவும் அதே மனதுக்கு மிகப்பெரிய பாரமாகவும் மற்ற ஆரோக்கிய குறைபாடுகளையும் கொடுக்கக்கூடியதாக மாறிடும். ஸோ இந்த மனதோடு கொஞ்சம் பேசுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த தலைப்பில் ஏறக்குறைய 15 வீடியோ நம்ம யூடியூப் சேனலுடைய இதில் ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்குது. அதே நேரத்தில் வீடியோஸ்லும் நம்ம மனதோடு கொஞ்சம் பேசுங்கள் அந்த 16 வீடியோ நீங்கள் இந்த செஷனில் போயிட்டு பார்க்கலாம். இது எல்லாமே மனதோடு கொஞ்சம் பேசுறது மட்டும் இல்லாமல் மன அழுத்தத்தையும் பதட்டத்தையும் பயத்தையும் எப்படி குறைக்கலாங்கிறத நம்ம பேசிட்டு வர்றோம். ஸோ இன்றைக்கி நம்ம பேசக்கூடியது தான் பார்த்திங்கன்னா, மனதோடு கொஞ்சம் பேசுங்கள்ல நம்ம மனதை எவ்வாறு ஹாப்பியாக சந்தோஷமாக வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் மனம் எதை விரும்புதோ அதை ஸ்ட்ராங்காக அதே நேரத்தில் கான்ஃபிடெண்ட்டாக செய்யக்கூடிய சொல்லக்கூடிய நம்ம கேரக்டர் தான் காலம் போகிறோம் நம்மளை மன